மனிதனுடைய அறிவை உயர்த்தி மனதை வளப்படுத்தி வாழ்வை சிறப்புக்கும் கலை யோகம். மன நிறைவோடும் அமைதியோடும் வாழ்வதற்கேற்ற வழிமுறையே யோகம். அதான் அப்ப இந்த உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நம்மளோட மனிதனுக்கும் இயற்கைக்கும் இணக்கம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அமைதி வரும். அமைதி அப்பதான் வரும். அதுதான் யோகம்ங்கிறதா. அறிவையும் உணர்வையும் ஒன்றாக்க வல்லது யோகம். அனைத்து உயிரிழத்தும் அன்பும் கருணையும் கொண்டு வாழச் செய்வது யோகம். அப்ப அந்த இணக்கமான உடல் சூழ்நிலை வரும்போது எல்லாத்துக்கும் அன்பும் கருணையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யோகா என்பது ஒரு அறிவியலும் ஆகும். மெய் எனும் இறைநிலையை உணர்ந்து கொள்வதே மெய்ஞானமாகும். உயிர்னா என்ன, மெய்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அறிவை அறியும் ஞானம் ஆகையால் மெய்ஞானத்தையே அறிவியல் என வழங்க வேண்டும். அடுத்தது யோகா ஒரு கலைஞரம். கலைனா என்னன்னா இயற்கை வளங்களை மாற்றி வாழும் கலை, வாழ்வதற்காக மாற்றிக்கொள்வதே கலை. சமையல் கலை, இயற்கையா இருக்க பொருட்களை சமையல் செய்து மனிதனின் வாழ்விற்கு தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்வதுதான் கலை. இயற்கை வளத்தை உருமாற்றியும் அழகுபடுத்தியும் வாழ்வின் வளமாக மாற்றும் செயற்கேற்ப செயலைத்தான் கலை என்கிறோம். ஆர்ட்ங்கிற டெபினிஷன் பாத்தீங்கன்னா இயற்கை வளத்தை மனிதனுக்கு மாற்றி மனிதன் வாழ்விற்கேற்ப மாற்றிக்கொள்வதுதான் கலை. சமையல் கலை, தச்சுக்கலை, கட்டிடக்கலை, எல்லா கலையும். அதே மாதிரி மனிதனுடைய வாழ்வே கலையாகும். நம்ம வாழ்றதே ஒரு கலையாக இயற்கை வளத்தை மாற்றிக்கொண்டு நமது தேவைக்களாக மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் ஒரு கலை. கலை என்பது படைப்பு திறனை உள்ளடக்கிய ஒன்றாகும். மனதில் தோன்றும் அழகுணர்ச்சியின் வெளிப்பாடு கலை. இயற்கை வளத்தை வாழ்வின் வழக்கமாக்குவது கலை. இப்ப நம்ம மனவளக்கலை மன்றத்தில் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இயற்கையாக இருக்க மனத்தை நம்மளுடைய பயிற்சிகள் மூலமாக வளர்த்து கொண்டு நமது வாழ்வைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோம். அது ஒரு கலை தான். கலைங்கிறதுக்கு டெபினிஷன் என்னன்னா இயற்கை வளத்தை நமது வாழ்வின் வளத்திற்கு ஏற்ப மாற்றிக்கலாம். அப்ப மனம்ங்கிறது இயற்கை எல்லாத்துக்கும் இருக்கு. உயிர், மனம், உடல் எல்லாமே இருக்கு. அதை நமது வாழ்விற்கேற்ப மாற்றிக்கொள்வதுதான் மனவளக்கலை. இறைநிலையை உணர்ந்து மனவளத்தோடு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் யோகக்கலையே மனவளக்கலை எனப்படுகிறது. இயற்கையாவே இருக்கு. இதற்கு நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் பயன்படுவார் மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் மனவளக்கலை. தற்கால யோக நெறி. இப்ப யோக நெறி இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா யோக நெறியின் 2 அங்கங்கள் 2 இருக்கு. ஒன்று உடல் நலத்தை சார்ந்தது, 2வது உயிர் வளத்தை சார்ந்தது. நம்ம எல்லாரும் அதான் சொல்றோம், ராங் கான்செப்ஷன், மிஸ்கான்செப்ஷன்னா யோகம்னா உடல் நலத்தை சார்ந்தது மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உலகமே அப்படிதான் ஜென்ரலா அர்த்தம் ஆயிடுது. யோகானா ஜஸ்ட் போஸ்டர்ஸ், உடல் நலத்தை சார்ந்தது இல்ல, அது உயிர் வளத்தையும் சார்ந்தது என்பதைத்தான் நம்ம பார்க்க போறோம். யோகத்தின் வகைப்பாடுகள் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம். எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பதே யோகம். தானா எழாமல் நம்ம அதை எண்ணத்தை எண்ணமாக இருப்பதுதான் யோகம். யோகாவின் இன்றியமையாத என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற முடியும். பணிச்செயல் பதிவுகள் அளிக்கப்பட, தேவைகள் நிறைவு செய்யப்பட, வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், விபத்து இவற்றிலிருந்து காப்பு பெற, முழுமை பேர் அடைய, புலனடக்கமும் விழிப்புணர்வு பெற, தவறுகளை உணர, எல்லாத்துக்குமே யோகம். அதாவது உயிர்மேல் நம்ம பண்ற தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் அத்தனையுமே இது எல்லாத்தையும் கொண்டு வரும். தனது ஆற்றலின் மதிப்பை உணர, கடமையை சிறப்பாக செய்ய, இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பை உணர, உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புணர்ந்து உழைத்துண்டு உதவுதலே கர்மயோகம், உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்புணர்ந்து உயர் அறிவியல் வருவது ஞான யோகம். கர்மயோகம் கர்மம் பிளஸ் யோகம் கடமை, செயல் கடமை அறம். கர்மயோகம் என்பது செயல் கடமை அறம், நம்மளுடைய கடமையை ஆட்படுத்துவது. கர்மயோகத்தின் முக்கிய தத்துவங்கள் கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அறவாழ்வு. அதுல விளைவறிந்த விழிப்புணர்வு, நன்றியுணர்வு, செயல் விளைவு தத்துவம் அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். விளைவறிந்த விழிப்பு நிலை எப்படின்னா கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை நோக்கி அளவோடும் முறையோடும் தனது ஆற்றலை செலவிட்டு வாழும் அறிவின் தெளிவு நிலையே விழிப்பு நிலையாகும். நன்றியுறவு கர்மயோகத்தில் நன்றி என்பது முக்கியமான ஒன்றாகும். யார் என்ன உதவி செய்தாலும் அதை நன்றியோடும் நினைத்து பார்க்க வேண்டும். சேனன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உலக நீதியில சாமிஜியோட பாட்டு. 4 பிரிவினருக்கு நன்றி: இறைநிலை, தாவரங்கள், பெண்கள், பாட்டாளி மக்கள், உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே ஒழுக்கம் கெடாமலும் பாருண்டிலும் மாற்று. கர்மயோகத்தின் 10 நெறிகள்: ஐவரையும் மதித்து வாழ்தல், இறைநிலை அறிவின் உட்பொருளாக உள்ளது என உணர்தல், விழிப்போடு இருத்தல், 5 அளவு முறை காத்தல், அறநெறி வாழ்க்கை வாழ்தல், ஐவகை கடமைகளை செய்தல், பிறருக்கு தொண்டு செய்தல், பெண் குலத்தை மதித்தல், பிறர் நலத்திற்காக செல்வதல், அகத்தவம் செய்தல். கடைசியா ராஜயோகம். ராஜயோகம்னா என்னன்னு பார்ப்போம். அதுதான் நம்ம முக்கியமா நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த உயிர் மேல் நம்ம ஃபர்ஸ்ட் உடல் பார்த்தோம், அடுத்தது உயிருக்கானது ராஜயோகம். ராஜயோகம் என்பது அகத்தவத்தை கொடுக்கும்.
அகத்தவம் என்பது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறியாகும். இந்த ராஜயோகத்தின் 8 அம்சங்கள் இருக்கு. நம்ம அந்த ராஜயோகத்துல பதஞ்சலி முனிவர் கொடுத்த இமயம், இயமம், அது ஒழுக்கம், ஒழுக்கத்துடன் வாழ்வது, மாரலி, நேமம், நீதிகள், யோகாசனம், இருக்கை நிலை. யோகாங்கிறது 8 அங்கம் இருக்கு. ஆனா எல்லாரும் இந்த 3வது தான் பாத்துக்கிறாங்க. இருக்கை நிலை, இந்த உடலுக்கான ஆசனத்தை மட்டுமே நாம யோகம் நினைச்சுக்கிறோம். ஆனா பதஞ்சலி முனிவர் 8ஆவது வச்சிருக்காரு. நம்ம அது அடுத்தது என்னன்னு பார்ப்போம். பிராணாயாமம், மூச்சு கட்டுப்பாடன், உடல் நலத்தை காத்தல். 5வது பிரத்யாகாரம், பற்றற்ற நிலை. 6வது தாரணை, ஒருநிலைப்படுத்துதல். தவங்கள் அனைத்தும் இதில் வரும். நமது மனதை ஒருநிலைப்படுத்துவது தாரணை. அடுத்தது தியானம், மன அமைதிக்கான பயிற்சி. சமாதி, பரம்பொருளுடன் இணைதல். அப்ப நம்ம மனவளக்கலையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் தான் பண்றோம். எல்லாமே கம்பைன் பண்ணி தான் பண்றோம். உயிரை உணர்தம், குண்டல சக்தி என்பது உயிர் சக்தியை குறிக்கும். அந்த உயிருணர்வு பெறாமல் மெய்யுணர்வு பெற முடியாது. உயிரை பற்றி அறியாமல் அந்த மெய்யை பற்றி உணர முடியாது. அதற்காக தான் நம்ம தவங்களும் அகத்தாய்வு பயிற்சிகளும் நாம் மேற்கொள்கிறோம். மூலாதாரத்தில் மைய கொண்டிருக்கும் உயிரை குருவின் ஆற்றலால் புருவத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் உயிரின் இறப்பு இயக்கம் புரியும். அகத்தவம், நொடியில் அடி வைத்து நுண்ணுயிர் வாக்கி கடிய பிறப்பற்ற காற்றின் நன்னெறிய திருமந்திரம். புருவத்திடை உந்தன் பூவெல்லால் தொட்டு எந்த உயிரிழத்திய ஞான கலந்தையும் பாட்டிருக்கு இல்லையா. சோ அகத்தவம்ங்கிறது நமது தவறை உணர்ந்து நமது நிறை குறைகளை அறிந்து நிறைகள் இருந்தால் அதை போற்றுவதற்கும் குறைகள் இருந்தால் சரிப்படுத்திக் கொள்வதும் தான் அகத்தவம். நம்மை நாமே திருப்திக் கொள்வதற்கும் முறைப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சியே அகத்தவம். ஆளுமைத்திறன், அகத்தவத்தால் அறிவுக்கு புலன்கள் அடிமையாகின்றன. அறிவு ஆளுமைத்திறன் உடையதாகி விடுகிறது. அதனால தான் அகத்தவத்திற்கு ராஜயோகம் என்று பெயரிட்டார்கள். அப்ப நம்மளை நாமே தெரிந்து கொண்டு உயிரை பற்றி தெரிந்து கொண்டு நமது ஆளுமைத்திறனை அறிவித்துக் கொள்ள முடியும். யாருக்கு உள்ளம் தூய்மை அடைகிறதோ அவருக்கே ஞானம் வாய்க்கிறது. ஞானிகளின் முன்னே எல்லா பாவங்களும் எரிந்துவிடும். ஞானம் பெற்றவருக்கே பேரமைதி கிட்டுகிறது. அதற்கு செய்ய வேண்டியது புலன்களும் அடக்குவதே ஆகும். அதற்கான பயிற்சிகளை தான் நாம் மேற்கொள்கிறோம் மனவளக்கலையில். ஆன்மா தனது பயிற்சியில் பதிலிருந்து தூய்மை பெற ஏற்றதோர் பயிற்சி துரிய நிலை தவமாகும். ஞானயோகம், இறையுடன் இணைதல், அறிவை அறிந்த தெளிவு, தொண்டாற்றி வாழ்வது. இதுதான் முக்கியம் ஞான யோகத்தின். இப்ப நம்மளுடைய தவங்கள், அகத்தாய்வுகளுடைய கடைசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் இறையுணர்வு இணைதல், அறிவை அறிந்த தெளிவு, தொண்டாற்றி வாழ்வது. ஆகவே ஞானம் என்பது பக்தி வழியை புறக்கணிக்காத உலகில் மெய்ஞானம் தலைக்க வேண்டும் என்ற நாட்டம் கொண்டவர்கள் மனவளக்கலை யோகா மூலம் எளிதில் கொள்ளலாம். அப்ப யோகாங்கிறது பிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. நம்மளுடைய அனைத்து அந்த 8 அங்கங்களையும் சார்ந்தது. மனவளக்கலையில பாத்தீங்கன்னா உடல் நலம், நம்ம என்னென்ன பண்றோம் மனவளக்கலை பயிற்சியில? உடல் நலம், உடலுக்கான பயிற்சி உடல் நலம், மனத்திற்கான பயிற்சி தவங்கள், நம்மை நாமே அறிந்து கொண்டு நம்மை சீராக்கிக் கொள்வதற்கு அகத்தாய்வுகள், அப்புறம் உயிருக்கான பயிற்சி காய்கள். இப்ப இந்த 4ஐயும் செய்யும் பொழுது நமக்கு மன அமைதி வரும். உடல் நலம் நல்லா இருக்கு, அடுத்தது மனவளம் நல்லா இருக்கு. அகத்தவம் செய்வதால் மற்றவர்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. உயிர் வளமும் நல்லா இருக்கும். இந்த 4ம் இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அமைதி என்பது கிடைக்கும். தனி மனிதனுக்கான அமைதி எப்ப கிடைக்கும்? அமைதிக்கு என்ன பிரச்சனை? உடல் நலம், மனநலம், அடுத்தவர்களுடன் இணக்கமாக இருத்தல். நம்ம நல்லா தவம் பண்ணாலும் மற்றவங்களிலிருந்து பிரச்சனை வரும்பொழுதும் மற்றவர்களிலிருந்து எப்படி இன்டராக்ட் பண்ணும்பொழுதும் அவர்களுடன் எப்படி ஒன்று நம்ம மாறணும், இல்லைன்னா மாற்ற முடியாதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அகத்தவம் செய்யும் பொழுதுதான் வரும். அது உயிருக்கான பயிற்சி, காயகல்பம். இந்த 4ம் ஒரு சேர அமைந்து தனி மனித வாழ்வுக்கு தருவதுதான் மனவளக்கலை. அப்ப யோகாங்கிறது உடல், மனம், உயிர், இயற்கை, இது சமூகம், இது அத்தனைக்கும் ஒரு இணக்கமான வாழ்வு தான் யோகம் என்பது இணைதல். இந்த இணைதல் அனைத்தும் ஒரு சேர தருவது மனவளக்கலையே ஆகும். வாழ்வு வளங்கள். 2 நாளைக்கு முன்னாடி தற்செயலா ஒரு நண்பர் அனுப்பின ஒரு வீடியோ ஒன்று பார்க்கும்போது அதை ஒரு மெய்ஞான சிந்தனையோடு இருக்கிற இந்த மாதிரி ஒரு குரூப்பா உட்கார்ந்து பார்த்து அந்த சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டா அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சப்போ இந்த நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு தோணுனதுனால அந்த ஐடியா இது. இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இங்க யாரெல்லாம், அதாவது டோட்டலா நியூ நம்ம சிஸ்டம் வேதாத்திரியம் அல்லது மனவளக்கலை பயிற்சிகள் கத்துக்காம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்குமா? சரி. ஸோ
மெஜாரிட்டி நம்ம எல்லாருமே பயிற்சிகள் செய்துட்டு இருக்கவங்க தான் இருப்போம் இல்லையா. அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அந்த வேதாத்திரியம் அல்லது மனவளக்கலை பயிற்சிகளோட ரிலேட்டடா என்னெல்லாம் விஷயங்கள் இது வருது அப்படின்ற ஒரு சிந்தனையோட இதை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். I will show you the science of actually how the cells work, and you will have more knowledge than most doctors in the world today because they still believe in the genes. You are made out of 50 trillion cells, and the cells are the living entities. So you are a community, not a single person. Every cell in your body has minus voltage on the inside and positive voltage on the outside. Every live cell is a battery. Every cell has about 1.4 volts. 50 trillion cells in the body times 1.4 volts is 700 trillion volts of electricity in your body right now. And with training and meditation, you can focus this energy called chi, and you can use that energy for healing. So while you see yourself as a physical entity, the new physics, you are energy waves interacting with each other right now. All animals and all plants communicate with vibration. The gazelle doesn't have to go up to the lion and say, "Are you my friend?" Because at the distance, the energy could be felt and the gazelle will not go there because of bad vibes. If we, when we were young, were taught to be sensitive to the vibrations, we would not find ourselves in bad relationships and bad places. But we are usually told not to go by our feelings, but to listen to what people have to say. Language was designed to hide feelings. The point is, all organisms communicate by vibrations and know if they're in a good place or a bad place by reading the vibrations. We humans have that ability but are not trained to use that ability. When we see people, like if I look at the audience or you see us, we see people as physical particles and machines. But that's an illusion, because what we are interacting waves. That's why one person can affect another person just by being in the field. And today physics studies the vibration, not the physical. In quantum physics, we don't study the particles, we study the waves. And we study how the wave interference. All of the waves together is called the field. So you're made out of atoms, but you also are the field. You are connected to everything because you can't separate waves. Now I'm going to show you how your thoughts go out and affect your life on the outside. This is an older picture of a new technology called magnetoencephalograph, MEG. EEG, you put wires on your skin and read the brain activity. MEG, the probe does not even touch the head. You can read your brain activity outside of your head. It's not magic. Your thoughts are not contained in your head. As I talked about, people are not particles, they're waves. And waves become entangled with each other. The people that you get connected to, you are entangled with. And many people are familiar, if you think about someone or talk about someone you haven't seen for years. And I say, "Oh, I haven't seen my friend John in 10 years. And the phone rings and it's John. Or a letter comes in the mail from John. It's like the placebo nocebo. When you think very positive thoughts of someone, they make an effort to get in touch with you. But it works both ways. If you have a negative thought about somebody, wherever they are, they will create negative talk about you. So it's very important to recognize your thoughts and your judgments are not just connected to you, they're connected to the people you talk about. So people know that if you hit the right frequency, you can cause a crystal goblet to explode. It's called harmonic resonance or constructive interference. You are like a tuning fork with your brain, and you're broadcasting frequencies of your thoughts. Which goblet is going to respond to your thoughts? The one that is harmonically resonant with your thoughts. If you live in fear, you're not going to activate the Dalai Lama. But
you may get Scarface to show up. So when you are having thoughts, you are exciting and activating those things in the world that are connected to your thoughts. When a mugger is trying to pick out which person he is going to attack, of the different people walking down the street, which one do you think gets attacked? The one who is most afraid. Because the one who is most afraid will resonate, and that means that the mugger doesn't have to do anything, go boo, and everyone will give him everything. But while it works for individuals, it is very powerful when a whole group of people have the same thoughts. You can't make a war unless enough people are ready to make a war. I'm going to show a picture of mass action here, and it relates to in New York City, 1 year after 9/11. So this is September 11th, 2002, the 1-year anniversary of 9/11. What was everybody in New York thinking about that day? The winning number, 911, because we collectively create the reality. So when you look at yourself, you're not a single entity, but you are a community of 50 trillion cells. But it's important to understand the word community. Every cell is intelligent, but when they're in a community, they give up their personal intelligence and respond to the central voice. So that the community represents one thing called an organism. And in that community, that a cell must follow what the central voice is. And if the central voice says to die, the cells will die. So the central voice is the mind. And I will be talking about the nature of the two parts of the mind and why we have trouble sometimes controlling our life. So what I would talk about is the role of how this mind works. First, there are signals from the environment, the internal and external environment. The brain, the function of the brain is to perceive the signals and then interpret those signals and then send the information to the cells to control the behavior and the genetics. So the function of the brain is perception, and from that creates the mind. Now, we have heard of something called the placebo effect, right? The placebo effect is when you have a very positive thought that something can heal you, even if you don't know it, but it's a sugar pill, but you believe it's the real medicine, then you can heal yourself with that. So the pill didn't heal you, it was the thought that healed you. Statistics reveal that 1/3 of all medical healings, including surgery, are the result of the placebo effect. Now, the issue is that the placebo effect is when you have positive thinking. What about negative thinking? And this is what medicine does not tell you, is that there is negative thinking, and it's called the nocebo effect. And in the same power that positive thinking can heal you, negative thinking can kill you. They're both the same effect. One is more positive, one is more negative, but the effects are exactly the same on your health. One will heal you, and the other can make you sick. The point is that negative thinking can create all the effects of chemotherapy. Now think about this. If a doctor tells you you have a disease, or the doctor tells you you're going to die, and you believe the doctor because he's the professional, the belief will give you a disease and can cause you to die. In the United States, in the South, there's a religious group called the Baptist Fundamentalists. And this one group works themselves up into a state of ecstasy, religious ecstasy. And they believe God protects them. And so they will work with snakes, poisonous snakes like rattlesnakes, and they will even get bitten by the snake and nothing happens to them. Now look at this though. Some of them will drink strychnine in toxic doses, and when they're in that state of belief, it does not affect them. So if you can drink toxic poison, then why do we worry so much about the toxins or the food and the air and all that? Because we have a belief that the toxins can kill us.
But even though I know this, I will not drink strychnine. And why? Because my belief is not as strong as their belief. மனவளக்கலை பயிற்சிகள் நம்ம கற்றுக்கிட்ட ஏதாவது விஷயங்கள் வந்துதான் எல்லாமே வந்தது இல்லை. இதுல இருக்க எல்லா விஷயங்களுமே நம்ம மனவளக்கலைகளை பார்த்துருக்கோம். வேற வேற பயிற்சிகளை கற்றுக்கிட்டதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதுல வந்தது இல்லையா. அது கலெக்டிவா சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இது ஒரு பயாலஜிஸ்டோட சயின்டிபிக் ஸ்பீச். அதுல வந்து அவர் செஞ்சு இயக்கத்தில் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இப்போ உடல் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் கிடையாது, மெனி நம்பர் ஆஃப் ட்ரில்லியன் செல்ஸ் சேர்ந்து இருக்கிற ஒரு தொகுப்பு அப்படின்றது தான் நம்ம காயக்கல்ப அறிவியல்ல பார்த்துட்டோம் இல்லையா. கருவுடலை பற்றி பார்க்கும்போது அடுத்தது வந்து அவர் அந்த பயோ கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்றாரு, நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ். அது வந்து அதை தான் நம்ம ஜீவகாந்தம் அப்படின்னு நம்ம சிஸ்டத்தில் பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த மனம் எப்படி இயங்குது, எப்படி நம்ம வந்து எக்ஸ்டர்னலி எல்லாரும் ஒரே இதாக கனெக்டடா இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்தது. அதுதான் நம்ம தவம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். மனம் எப்படி இயங்குது அப்படின்றதையும் நம்ம சிஸ்டம்ல கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அடுத்து வந்து அந்த பிளாசிபோ அண்ட் நொசிபோ எஃபெக்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருந்தாருல. அதுதான் நம்ம எண்ணம் ஆராய்தல் வந்து எண்ணத்தின் வலிமை என்ன, எதனால நம்ம ஆராய்ச்சி செய்யணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணும், எந்த மாதிரி எண்ணங்கள் வராம தடுத்துக்கணும், அப்புறம் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறதோட பலன் என்ன அப்படின்றதுலாம் நம்ம எண்ணம் ஆராய்தல பார்த்துக்கணும். சரி, இப்ப கலெக்டிவா பார்க்கும்போது இதை ஒரு வேதாத்திரிய பயிற்சிகள் நமக்கு தெரிஞ்சதுனால அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இது இப்படிதான் ஒரு பலன் இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றோம். இதை வந்து பொதுவா ஒரு காமன் மேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சரி, ஓகே. சரி சரி, ஆச்சரியம் வரும். ஒரு ஒரு இம்ப்ரெசிவ் வேல பிரசன்ட் பண்ண மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இல்லையா. ஏன்னா அவங்க புதுசா கேட்கறாங்க, அது வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சதால பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் அது ஒரு சயின்டிபிக் வேல அதை பிரசன்ட் பண்ணி அதை இம்ப்ரெசிவா கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இந்த மின்சார விளக்கு அல்லது ஒரு டார்ச் லைட் இருட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த இருள் போற வரைக்கும் நம்ம ஒரு டார்ச் லைட்டை யூஸ் பண்றோம்ல. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து சாதாரணமா நடக்கிற வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம். சூரியனோட பயனையும் நம்ம யூஸ் பண்ற டார்ச் லைட் அல்லது மின்சார விளக்கு. இதையே தான் விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு மகிழ்ச்சி கம்பேர் பண்றாங்க. ஸோ விஞ்ஞானம் அப்படின்றத நம்ம அந்த மெய்ஞான அறிவை புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதாவது சூரியன் வர்ற வரைக்கும் எப்படி நம்ம டார்ச் லைட்டை யூஸ் பண்ணிட்டு நைட்டை மேனேஜ் பண்றோமோ அது மாதிரி மெய்ஞானம் புரியணும் அப்படின்னா விஞ்ஞான அறிவியலை பயன்படுத்தி மெய்ஞான அறிவை எய்தறதுக்கு அது ஒரு நிலை தான். இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே இணைத்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் மகிழ்ச்சி நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜோட நிறைவு செய்கிற வாழ்வுடன் வணக்கம். அடுத்தது இந்த நிகழ்ச்சியோட ஒரு சிறப்பு அம்சமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூத்த பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா இங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இப்போ ஒரு ஓசிஸ் ட்ரிப்ல இருக்காங்க. இருந்தாலும் இந்த சர்வதேச யோகா தினத்தோட கத்தார் சென்டர்ல நம்ம எல்லாரும் இந்த ஒரு விழாவை கொண்டாடும் போது நம்மளோட லைவா பேசணும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம். இப்போ ஐயா பேச போறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தினம், ஒரு செலிப்ரேஷன் டே, இன்டர்நேஷனல் யோகா டே. இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பாரத பிரதமர் 5 வருஷம் முன்னாடி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அங்க போய் அந்த ஜெனரல் அசம்பிளியில இன்டர்நேஷனல் யோகா டே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. அதை அந்த ஜெனரல் அசம்பிளியில டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு இந்த எந்த ஒரு ப்ரொபோசலும் ஒரு ஓட் போடுவாங்க. அந்த ஓட்ல அது மெஜாரிட்டி இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி 60 வருஷமா பண்ணதுல நம்ம இந்த இன்டர்நேஷனல் யோகா டே ப்ரொபோசலுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிடைச்சுதான். அப்போ உலகம் முழுவதும் இந்த யோகாவை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கு. தனி மனிதன்ல இருந்து குடும்பத்துல, நாட்டுல
மன உளைச்சல் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் உலகம் தேடிட்டு இருக்கு. அப்ப அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹோப், யோகா ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஹையஸ்ட் ஓட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை 5 வருஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து யோகாலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க இங்க மலேசியால இருக்கோம். மலேசியால 10 ஸ்கூல்ஸ் போய் அந்த பசங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பண்றதெல்லாம் அற்புதமா இருக்கு. இப்ப இங்க மலேசியா என்ன பண்றாங்க, நம்ம மனவளக்கலை மன்றம் அவங்களே யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து இந்த ஸ்கூல்ஸுக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இந்த ஸ்கூல்ஸ்லயே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த மாதிரி உலகம் முழுவதும் வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம முக்கியமா நம்ம ஒரு பெரிய ரோல் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. பெரிய காரியங்கள் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. யோகாவை பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்டர்நேஷனலி யோகாங்கிறது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனா யோகா இன்டர்நேஷனலி மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்ட். ஏன்னா யோகான்னு ஏதோ உடற்பயிற்சி மாதிரி தலைகீழ நிற்கிறது, உடம்ப வளைக்கிறது, அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் யோகாவை பத்தி. யோக ஆசனம்ங்கிறது பதஞ்சலியில அஷ்டாங்க யோகத்துல ஒரு போர்ஷன் தான் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனா அதை வர வைக்கலாம்ல. அதுல இருந்து நம்ம மனவளக்கலையில என்ன பண்றாங்க, உடற்பயிற்சி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கறது, காயக்கல்பம் சொல்லிக் கொடுக்கறது, அகற்றாய்வு பண்றது, அதுக்கப்புறம் முழுமை பேரு, பிரம்மம்னா என்ன, இறைநிலைன்னா என்ன, தெய்வ வழிபாடுன்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போறது யோகம். யோகம்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோகம்னா அர்த்தம் என்ன அப்படின்னா இணைதல் அர்த்தம். பிணக்கில்லாமல் இணக்கமாக வாழ்வது, இதுதான் யோகத்துடைய அர்த்தம். யுஜ் அப்படிங்கிற இந்த ரூட் வேர்ட், யுஜ்னா இணைதல். யோக் இங்கிலீஷ்ல வர யோக் கிட்டத்தட்ட இந்த வார்த்தை யோக்னா 2 சேர்க்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம யோகம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு என்னன்னா, இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் அல்ல. ஒவ்வொரு லெவல்லையும் இணக்கமான வாழ்க்கை பார்ப்பது. இப்ப ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துட்டா உடல், உயிர், மனம், இந்த 3 இருக்கு. அப்ப அந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருப்பது அதான் உடற்பயிற்சியில பண்றோம். உயிரும் மனமும் இணக்கமாக இருப்பது அதான் நம்ம தியானம். அப்புறம் உடலும் மனமும் அதுக்குதான் அகத்தாய்வெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சேர்ந்து நம்ம பண்ணக்கூடியது நம்ம யோகம். அப்பதான் தனி மனிதன் அமைதியாக இருக்க முடியும். அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருக்கணும், இணக்கமான வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ரேட் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த டைவர்ஸ் ரேட்னால கணவன் மனைவி மட்டும் பிரிஞ்சு போறது இல்ல, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நேரம் பார்த்துருக்கோம். அந்த குழந்தைங்க ஒரு தப்பும் பண்ணல, ஆனா அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. இப்ப சொல்றாங்க அப்பா அம்மா, இந்த அப்பா கிட்ட நீ சனி ஞாயிறு இருக்கணும், மீதி 5 நாள் நீ அம்மாவோட இருக்கணும். அதுக்குள்ள அந்த கணவர் வேற ஒரு மனைவியோட வாழறாரு, இவர் வேற ஒருத்தரோட வாழறாங்க. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? இதெல்லாம் என்ன குடும்பத்துக்குள்ள அமைதி இல்லை. இப்ப நம்ம அம்மா அப்பாவோட பசங்களுடைய இணக்கமா வாழறது இல்ல, அம்மா அப்பா எல்லாம் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பணம் இல்லையா? நம்மள்கிட்ட பணம் இருக்கு, பணம் இல்ல. மனதுக்கு ஒரு பயிற்சி இல்ல, எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெரியறது இல்ல. இதெல்லாம் மனுஷ அற்புதமா நம்மளுக்கு விளக்கி கொடுக்குறாங்க. இதை முதல்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நம்ம ஒரு மாடல், ஒவ்வொருத்தரும் வேதாந்தி மனுஷ ஆகணும். நம்மளை பார்க்கும் போதே நம்ம பேசுறது அந்த சொல் வன்மையினால இல்ல, நம்மளுடைய பர்சனாலிட்டி அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பண்றதுனால முதல்ல நமக்கு பெரிய பெனிஃபிட். பொருளாதாரத்திலையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த குவாலிட்டிஸ் தான் நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் உங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ண முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு கலை தான் மனவளக்கலை. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் சரி, நாட்டு அளவுல கூட நம்ம கொண்டு போக முடியும், உலகளாக கொண்டு போகக்கூடியது. அப்ப இந்த இன்டர்நேஷனல் யோகா டே மகரிஷி 70 வருஷமா யோசிச்சு கொண்டிருந்த கனவுகள் அதெல்லாம் நனவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான தினம் தான் இது. இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, இந்த ஒரு நாள் ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும். அப்புறம் மக்கள் தேடுவாங்க
அது எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அப்ப வேணுங்கிற போது நம்மளுக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வந்திருக்கும், மனவள கலைஞர் அவ்வளவு பேர் வேண்டும். அப்பதான் எவ்வளவு 700 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்துல, எல்லாருக்கும் வேணும். சின்ன குழந்தையிலிருந்து பள்ளிக்கூடம் எல்கேஜியிலிருந்து இது வேணும். எப்ப மட்டும் வேணும்? பிஹெச்டி பண்றவங்களுக்கும் அதை தேடிட்டு இருக்காங்க. அவங்க வேற விதத்தில் தேடுறாங்க. இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைய முடியுமா? இப்ப இது மட்டும் விஞ்ஞானம் வேற மதம் வேற அப்படின்னு இருந்தது, அதை மனுஷன் இணைக்கிறார். விஞ்ஞானமும் மெய்ஞானம் இரண்டு அல்ல. விண் தோன்றி அதிலிருந்து வர என்ன, அதை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். விண்ணுக்கு முன்னாடி என்ன ஒரு மெய், அது மெய்ஞானம் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா இணைக்கிறாங்க. நம்ம பிரம்ம ஞானத்தை ஆங்கிலத்துல யூனிஃபைட் ஃபோர்ஸ் அப்படின்னு முயற்சி கொடுக்குறாங்க. அப்போ மதங்கள்லாம் என்ன பண்ணணும், மதங்களும் விஞ்ஞானமும் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இதுதான் யோகம், எல்லா விதத்திலையும் இணைக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், அதெல்லாம் ஏன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பிரிவினை, ஒரு மனப்பான்மை தான் எக்கனாமிக்ஸ் நடக்கிறது. அதே மாதிரி பாலிடிக்ஸ் ஒரு போட்டி மனைப்பான்மை நடக்கிறது. ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? பாலிடிக்ஸ்ங்கிறது பப்ளிக் சர்வீஸ். அந்த பப்ளிக் சர்வீஸ்ல ஏன் ஒத்து போய் பண்ண முடியாது? எக்கனாமிக்ஸ்ல ஏன் ஒருத்தர் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? இதெல்லாம் மகிழ்ச்சி ஒரு கேள்வி கேட்டு பதில் கொடுத்து அதுக்கு வேண்டிய மெத்தட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த யோகம் என்பது உடற்பயிற்சியோ தியான பயிற்சியோ மொத்தம் அல்ல, அது ஒரு ஆரம்பம். இது முழுசா மலரும் போது அந்த அமைதி தானா வந்துடும். சொர்க்கம் நம்ம வீட்டையே சொர்க்கமாக்கலாம். இறந்து போனதுக்கு அப்புறம் போனது சொர்க்கம் அல்ல. இப்ப இருக்கிற நரகங்கள்லாம் நரகங்களா இருக்கு. அதை விட்டுட்டு நிஜமாவே இந்த நகரங்கள்லாம் சொர்க்கமாக்க முடியுமா? நகரத்துல இருந்து கிராமத்துக்கெல்லாம் போய் கிராமத்துல வாழ முடியுமா? அங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும் 160 வில்லேஜஸ் இப்ப நம்ம வில்லேஜ் ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருக்கோம் பிஎஸ்பியில. 160 வில்லேஜஸ்ல பெரிய மாற்றங்கள். யாரெல்லாம் குடிகாரங்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப அருள்நிதிகளா இருந்து இது பண்றாங்க. யாரெல்லாம் அறிவாளர் சுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப அருள்நிதிகளா இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றங்கள் இங்க ஏற்படுது. இது கிராம லெவல்ல. அதே சமயத்துல யூனிவர்சிட்டிஸ்ல போய் சயின்டிபிக்கா இதெல்லாம் எப்படி மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. சுவாமிஜி அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போய் பேசியிருக்காங்க. ஆனா அவர் நம்மளுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி பிறந்துட்டார். இப்பதான் அந்த விழிப்புணர்வு வருது. ஆனா இப்ப மனுஷன் பிசிக்கலா இல்ல. ஆனா முன்னாடி ஒத்தரா இருந்தாரு, இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மூலமும் இறங்குவார். அதனாலதான் மனுஷன் போனதுக்கு அப்புறம் இருந்துட்டு இருக்கு. அந்த 2006ல 700 மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, இப்ப 15,000 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா 15,000 போராது, 1.5 லட்சம் மாஸ்டர்ஸ் வரணும், 15 லட்சம் மாஸ்டர்ஸ் வரணும். அப்பதான் நம்ம அவங்க தேடலுக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அப்போ கார்பரேட் செக்டர்ல போகலாம், ஸ்கூல்ஸுக்கு போகலாம், காலேஜஸ்க்கு போகலாம், வில்லேஜஸ்க்கு போகலாம், ஜெயில போய் நடத்தலாம், போலீஸ்காரங்களை நடத்தலாம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு மலைப்பா இருக்கும். நம்மளாம் நினைச்சா பண்ணலாம். இப்ப நீங்களே யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் லெவல் நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. அதை பாருங்க, அதை பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்க வந்திருக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ஒய்ஒய்ல நீங்க அமக்கலமா நடத்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா நடத்திருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேஞ்ச பார்த்து பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, இது ஒரு கல்ச்சரல் டிரான்ஸ்பர்மேஷன். நம்ம சின்ன பசங்க எல்லாம் தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு வழி காமிக்கணும். இப்ப இன்டர்நெட் எடுத்து கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாணவர்களுக்கு நீங்க கொடுத்ததுனால பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காரு. உங்களுக்கே நான் ஷேர் பண்றேன். நடந்தது, ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பையன், உங்களுக்கு கத்துக்கிட்ட ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க ஏன் உங்க ஜீவகாந்த சக்தி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ஷாக். ஏன்னா ஜீவகாந்த சக்தி நான் வேஸ்ட் பண்றேன், அது என்னது அப்படின்னு. அது வாங்க மன வழக்கத்தை கத்துக்கங்க. இப்ப பாருங்க, பிள்ளை நம்ம முருகன் ஈஸ்வரனுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னும் ஞானத்தை கொடுத்தாரு. அந்த மாதிரி முருகன் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா கத்துக்கிறாங்க. இதை விட என்ன பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உலகத்துல இருக்க முடியும்? அதே மாதிரி ஆன்மீகத்துல பெண்களுக்கு அவசியம் இல்ல, பெண்களுக்கு ஆன்மீகம் கூடாது அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நம்ம சங்கத்துல அதிகமா வராங்க. 70-80% இப்ப பெண்கள். ஒரு பெண் கத்துக்கிட்டா தன்னுடைய கணவன் கத்துக்கணும், தன்னுடைய பையன் கத்துக்கணும், தன்னுடைய பொண்ணு கத்துக்கணும், அந்த குடும்பமே கத்துக்கணும்
ஏன்னா அவங்களுக்கு அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய எதை கிடைச்சாலும் குடும்பத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற உணர்வு அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. சோ பெரிய பெரிய புரட்சி இருக்கு. ஆனா அது புரட்சியும் தெரியாத நடந்துச்சு. ஏன்னா திரட்சி முறை எங்கேயுமே முரணா சொல்லாத எல்லாரையும் அரவணைச்சிட்டு போய் அவங்க எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ரெடியா இருக்காங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அரவணைச்சிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தர்ஷனத்தோட யாருக்கும் எதிர்ப்பு இல்லாத, எந்த மதத்துக்கும் எந்த மொழிக்கும் எந்த இனத்துக்கும் எந்த பொலிட்டிக்கல் லீனியன்ஸுக்கும் எதுக்குமே முரணா இல்லாத ஒரு அற்புதமான ஒரு கலை தான் இந்த மனவளக்கலை, மனித வளக்கலை. இது கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இத இப்படியே நம்ம உள் வாங்கி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணி இப்படியே உலகத்துக்கு கொண்டு போறோம். நம்மளுக்கு தோணலாம் நம்ம என்ன ஒரு கண்ட்ரி பிரைம் மினிஸ்டரா, நம்ம என்ன சாதாரண ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சி என்னவா இருந்தார்? தனி மனிதனா சாப்பிட இல்லாத ஒரு குடிசையில உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சார். என்ன ஒரு மனசு தைரியம் இருக்கு. எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு அவர் பிசிக்கலா போனதுக்கு அப்புறம் நம்ம கத்தார்ல மலேசியால உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு மனிதர் ஒரு சப்போர்ட் ஆரம்பிச்சது. இப்ப நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், ஏற்கனவே மெத்தட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டாரு, அத்தனையும் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. தத்துவத்தை தானே சொல்றது, அந்த தத்துவத்தை விளக்குறது, அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளை கொண்டு வருது. இந்த மாதிரி எந்த மகானும் பண்ணது. மகான்கள் சில பேர் தத்துவத்தை சொல்லியிருக்காங்க, ஆனா அது எப்படி கொண்டு வருதுங்கிற விளக்கம் இல்லை. திருவள்ளுவர் சொல்ற சினமெனும் கொல்லி, இனமெனும் தீமக்களை சுடும். சரி, அந்த சினத்தை போக்குறதுக்கு மெத்தட் அங்கே வேதாந்தி மகிழ்ச்சி வராங்க. சோ தத்துவத்தையும் கொடுத்துட்டு தத்துவத்துக்கு வேண்டிய அந்த பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் தானே ஒவ்வொரு ஊரா போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டா தான் உட்கார்ந்து இருந்தார், ஒரு விவேகானந்தர் தான் போய் சொல்லிட்டு இருந்தார். ஆனா வேதாந்தி மகிழ்ச்சி தானே ஆரம்பிச்சு தானே ஒவ்வொரு ஊருக்கா போய் சொல்லி கொடுத்து, அந்த காலத்துல பணம் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, படிச்சது மூணாவது வகுப்பு. நம்ம நினைச்சுக்கோ நம்ம ரொம்ப படிக்கல நினைச்சுக்க வேண்டாம், அவர் 3வது வகுப்பு தான் படிச்சாரு ஒரு கிராமத்துல. இத வச்சுக்கிட்டு யூஎன்ஓ போய் பேசுறேன். இன்னைக்கு யூஎன்ஓ இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு காரணம் வேதாந்தி மகர்ஷி 1975 ஜனவரி 9ஆம் தேதி யோகா இருந்தாதான் உலகம் வரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதனுடைய ரிப்பர்கஷன் தான் இப்ப இதெல்லாம் வருது. அந்த மகான் நினைச்ச ஒவ்வொரு கனவும் நனவாய்க்கு வருது. அதுல நமக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிறைவுன்னா நம்மளும் அதுல ஒரு அணில் மாதிரி நம்மளும் சேர்ந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. அது ஒரு நம்ம பண்ண புண்ணியம் மட்டும் இருக்காது, நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ண புண்ணியம் தான். இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து நாம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது கிடைச்சிருக்கு. அதை நழுவு விட்டுறக்கூடாது. இதை நழுவு விடாத பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம், உங்க குடும்பத்துல ஒரு லாபம், பிசிக்கலா, மெட்டீரியலா, ஸ்பிரிச்சுவலா போயிட்டு ஒரு வின் வின் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி மகர்ஷி பாடியிருக்காங்க, ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் அப்படின்ற வரிசையா சொல்றாரு. நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தமுடன் வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், இதெல்லாம் சேர்ந்து கொள்ளும் போது அமைதி கிடைக்கும் அப்படின்னு 70 வருஷம் முன்னாடி சொல்லிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 14 திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. போர் இல்லா நல்லுலகம். போர் அவசியம் தானா? அதை எப்படி நிறுத்துறது? இதுக்காக தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் வழி தேட முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கு. மகரிஷி நியூயார்க்கு போய் அங்க போய் உள்ள போய் எல்லா ஆபீஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. பார்த்து அங்க என்ன சிக்கல், யூஎன்ஓல என்ன சிக்கல், அதை கண்டுபிடிச்சு அதுக்கு வேண்டிய முறைகள் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்டர்வியூ பிளான் 20 இயர்ஸ் பிளான், அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் பிளான், அல்டிமேட் பிளான், அத்தனையும் இருக்கு. இவ்வளவு சுவாமிஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு கொடுத்திருக்காரு அந்த மகான்.
நம்ம நினைக்கிற ஏதோ உடற்பயிற்சி தியான பயிற்சிக்காக மாத்திரம் வந்திருக்கோம், எனக்கு கால் வலி அதை சரி பண்றதுக்காக வந்திருக்கோம். நல்ல வேலை உங்களுக்கு கால் வலி வந்தது, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். அப்போ சில சமயம் இயற்கை நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் போது பெரிய கடவுளே எனக்கு துன்பத்தை கொடுத்தே நினைக்கக்கூடாது. துன்பம் கொடுத்தியா ஏதோ விஷயம் இருக்கு, அந்த துன்பம் எல்லாம் வந்திருக்க மாட்டோம். நம்ம என்ன உலக அமைதிக்காக போனோங்க, இல்ல முழுமை பேர் அடையிறதுக்காக போனோம். சில பேர் வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஆன்மீக தேடல், சில பேர் வந்திருக்கும். ஆனா நிறைய பேர் நம்மளுடைய கஷ்டங்களுக்காக போயிருக்கும். அப்ப அந்த கஷ்டம் நல்லதா இல்லையா? இனிமே கடவுளுக்கு கொடுங்க, கஷ்டத்தை கொடுங்கன்னு கேட்கணும் நீங்க போய். ஏன்னா அந்த கஷ்டத்துல ஒரு லாபம் இருக்கும், அது நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. இறைநிலை எப்பான துன்பத்தை கொடுக்கறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை உணர்ந்துட்டோம்னா துன்பத்திலிருந்து என்ன கத்துக்கிறோம், என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. எல்லாம் வேதாந்தி மகர்ஷி எளிமையா நமக்கு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கை எல்லாம் விளக்கம் படிங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு. அதே சமயத்துல நம்மள ஒரு தியாகம் பண்ண சொல்ல, அவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு முழுவா இதை பண்ணிருக்காரு. ஆனா நம்மள என்ன சொல்றாரு, நீங்க உன்னத்தையும் விட வேண்டாம், வேலையை விட வேண்டாம், வாரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சா பண்ணுங்க, இதுவும் உங்க குடும்பத்துக்கு தான் பண்ணுங்க. இவ்வளவுதான் அவர் கேட்கிறார். இதுதான் குருதட்சணை கேட்கிறார். இன்னொரு ஒரு குருதட்சணை கேட்கிறார். நாங்கெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு குருதட்சணை கொடுக்கணும். என்ன சொல்றாரு, உங்களுக்கு வேண்டாத குணங்கள் குருதட்சணையா கொடுங்க, உங்க கோபத்தை எனக்கு குருதட்சணையா கொடுத்துருங்க. அப்புறம் சொல்றாரு, நீங்க எனக்கு குருதட்சணையா கொடுத்துட்டீங்க இல்லையா கோபத்தெல்லாம், நீங்க நாளை கோபப்பட்டு இருக்கும்போது எதிர் நிற்பேன், நான் தட்சணையா கொடுத்துருக்கீங்களா அதை எப்படி திருப்பி கேட்க அப்படின்னு நிற்பேன். இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாரு. அதனால உங்க வேண்டாத குணங்களை கொடுங்க தட்சணையா. அப்ப இந்த மானுக்கு நம்ம என்ன பண்றது, எவ்வளவு பண்ணாலும் கை மாறல. அதனால ஆனா அதுக்காக உணர்ச்சி வயப்பட்டு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க சூழ்நிலையில உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விதம், பணம் முடிஞ்சா பணத்தால கொடுங்க, பணம் முடியலையா ஒரு சேவையா ஒரு 1 hour பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியலையா, குடும்பத்து சூழ்நிலை சரியா வரலையா, காத்தால எழுந்த உடனே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஒரு 10 தினம் வாழ்த்துங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மொள்ள உலகத்து மக்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுவிக்கும். இதை விட ஈஸியா என்ன பண்ண முடியும்? அப்புறம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour நம்மளுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் சின்ன பயிற்சி. இதை பண்ணினா நம்மளுக்கு அந்த 23 hours எவ்வளவோ காரியம் பண்ண முடியும். நமக்குள்ள இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. யாரோ கணக்கு வாத்தியார் உங்களுக்கு 3ஆம் கிளாஸ் சொல்லிருப்பாரு கணக்கு வரல அப்படின்ட்டு. இந்த கணக்கு வாத்தியார் வேற வேலை கிடைக்காதனால கணக்கு வாத்தியாரே வந்துருப்பாரு. அவர் சொல்றத கொஸ்டின் நீங்க கணக்கு நினைச்சிருக்கோம் பாருங்க. யாரோ என்னமோ எதுக்கோ சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். லிமிட்ஸே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு நம்மளுக்குள்ள சில ஆற்றல் இருக்கு, அதை வெளியில கொண்டு வர முடியும். வண்டவாளம் வார்த்தை பேசிட்டு இருந்தோம். நம்மளுக்கு வண்டவாளம், நம்ம வண்டவாளத்தை தெரிஞ்சுக்கணும். வண்டவாளம் என்னது, எனக்கு எது வளமா இருக்கு எது வேண்டலா இருக்கு, இதுதான் வண்டவாளம். நம்ம இன்னொருத்தர வண்டவாளத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம், அதை விட்டுடலாம். நம்ம வண்டவாளம் என்ன அது வெளியே சொல்லிக்க வேண்டாம். அது தெரிஞ்சு நம்ம வளத்தை வளர்த்துக்க வேண்டியது, வேண்டாத குறைச்சிக்க வேண்டியது. அவ்வளவுதான். நமக்கு வேண்டியதற்கு வடிகட்டுவதும் வேண்டாததற்கு வடிகட்டுவதும், இதுதான் மனவளக்கலை. இது எந்த வயசுல வேணா ஆரம்பிக்கலாம், லிமிட்டே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் பேசலாம் அப்படின்னு. அதனால நான் இதோட நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில பொருளான வாழ்க வாழ்க வாழ்க.